யாத்தே அவங்க வந்தவங்க கிட்ட இப்படி கோவமா பேசுறீங்க? சரி எடுத்து சொல்ல வேண்டியதுதான். அதுக்குன்ட்டு இப்படி அத்தை கோவமா பேசினா அவங்களும் வருத்தப்படுவாங்கல்ல. என்னல போயிட்டு திரும்பி வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கேன். என்ன பிரச்சனை உனக்கு? என்ன? ஏய் போறேன் இரு. என்னன்னு சும்மா கேட்டுக்கிட்டே இருக்கா. இப்ப இங்க இருக்க கூடாதா நானு? நீ இங்க இருக்க கூடாதுன்னா யாரும் சொல்லல. சாருக்கு என்ன வீட்டுக்கு போயிட்டு அங்க சமாதானப்படுத்துங்கன்னு சொன்னா மனசு வர மாட்டேங்குதா? இல்ல பொண்டாட்டிக்கிட்ட சாரி கேக்குறதுக்கு தயக்கமா இருக்கா? மரியாதை குறைவா இருக்கா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. அதானே உனக்கு எங்க இந்த அந்த வெக்கமான சூடு சொன்னலாம் இருக்கும். அதான் காலைல போய் விழுந்துருவியே. அப்புறம் எதுக்கு இங்கேயே சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருக்க குட்டி போட்ட பூனா மாதிரி? ஏதாச்சும் தேவைப்படுதா என்ன? ஏய் ஆதி ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி போன் பண்ணி வர சொன்னடி. அதான் அவன் கிட்ட பேசிட்டு அப்படியே போலான்னு சொல்லி. உருப்படுறதுக்கான வழியே பாக்காத என்ன? அவன் கூட முதல்ல சேராதன்னு சொல்றேன்ல, கேட்கவே மாட்டியா நீ? அவன் வரட்டும், முதல்ல உன் கூட இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை கட் பண்ண சொல்றேன். அவன் கதையே அங்க நாரிக்கிட்டு இருக்கான். இதுல இவர் கதையை கொண்டு போய் அவர்கிட்ட சொல்லி ஒப்பீனியன் கேட்க போறாராம். அப்படிதானே? என்னடி ரொம்ப டேமேஜ் பண்ணிக்கிட்டே இருக்க? அக்கா வச்சு சரி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவியன்னு பார்த்து வந்தா ரொம்ப தான் பண்ணிக்கிட்டு இருக்க. இங்க பாரு, நான் இங்க இருக்கிறது உனக்கு பிரச்சனைனா சொல்லிடு. நான் பட்டு கிளம்பி போய்கிட்டே இருக்கேன். ஆமா, அதை விட்டுட்டு சும்மா டேமேஜ் பண்ணிக்கிட்டு இருக்காத. வரட்டும், அந்த நாய் வரட்டும். இன்னைக்கு இருக்கு உங்க 2 பேருக்கும். சரி எப்ப வரேன்னு சொன்னா? பக்கத்துல பொண்ணோட குரல் கேட்டுச்சு. ஐ திங்க் அது. என்னது பொண்ணோட சத்தமா? யோ, இந்த அளவுக்கு எல்லாம் போயிட்டீங்களா அப்ப 2 பேரும்? ஏய் என்ன வச்சு பேசிக்கிட்டு இருக்க? தம்பி கிட்ட பேசுற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க நீ. ஆளை பாரு ஆள. பொண்ணுன்னா ஷாலினி தான் நினைக்கிறேன். அவ வாய்ஸ் மாதிரி தான் இருந்துச்சு. சரி வாடான்னு போனை வச்சுட்டேன். ஷாலினியா? சரி, சார் இன்னைக்கு வந்த மாதிரி தான். நீ மட்டும் வெயிட் பண்ணிக்கிட்டே இரு. இங்க பாரு, என் மச்சான் யாரு கூப்பிட்டா போவானா போமாட்டான்லாம் தெரியாது. ஆனா நான் கூப்பிட்டா எங்க இருந்தாலும் எனக்காண்டி வருவான். அதான் சொல்றேனே, ஒரே குட்டையில விழுந்த மாட்டீங்க. 2 உருப்பிடாதுங்க. 2 உருப்பிடவே மாட்டீங்க. 2 பேரையும் தனித்தனியா பிரிச்சு வச்சாதான் உருப்பிடுவீங்க. ஷாலினி கிட்ட முதல்ல போனை பண்ணி சொல்றேன் இரு. அவனை வர விடாம அங்கேயே வச்சுக்கோன்னு. சும்மாவே இதெல்லாம் வளரிட்டு இருக்காது. கொஞ்ச நேரம் அமைதியா இரு. என் மச்சான் அதெல்லாம் அதை சமாளிச்சுட்டு வந்துருவான். பாவம், அங்க அவன் என்ன பாடுபட்டு இருக்கானோ. சொல்றானடி இது எமர்ஜென்சின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்காண்டி. அவனே காலையில தான் ஷிஃப்ட் பாத்துட்டு போனான். ஆனா நான் நைட் ஷிஃப்ட் பாத்துட்டு மணி 3 ஆயிட்டுல. நான் போயிட்டு பாத்துட்டு என்னன்னு சொல்லிட்டு வந்துடுறேன். இது எமர்ஜென்சின்றதுனாலதான் வர சொல்லியிருக்கான். அதுவும் ஹாஸ்பிட்டலுக்கு வர சொல்லியிருக்கான். கண்டிப்பா ஏதாச்சும் கேஸ் விஷயமா தான் இருக்கும். நான் போய் பாத்துட்டு 5 நிமிஷத்துல வந்துடுறேன். ப்ளீஸ் 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 கோபப்படாதடி. என் செல்லம் என் வெள்ளம் என் தங்கம் நீ. எனக்கு அதெல்லாம் தெரியாது. நீ இங்க இருந்து போக கூடாதுன்னா போக கூடாதுதான். ஆமா, எப்ப பாரு இதேதான் பண்ற நீ ஆதி. நீ மரியாதையா சொல்லிட்டேன். நீ ரகு கிட்ட போன் பண்ணி சொல்லு, இல்ல போன் பண்ணி கொடு, நான் பேசிக்கிறேன். அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு. சும்மா என்ன உனக்கு பிரச்சனை? உன்னை மீட் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் நான் வீட்டு தேடி கஷ்டப்பட்டு வந்திருக்கேன். நீ என்னன்னா ஈஸியா என்ன கழட்டி விட்டுட்டு போறேன்னு நினைக்கிறேன். அதானே, என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஐடியா இருந்தா தானே உனக்கு என்ன பத்தி அக்கறை எல்லாம் இருக்கும். என்ன கழட்டி விடலாம் தானே நீ பிளான் பண்ணிக்கிட்டு இருக்க. ஏய் லூஸ் மாதிரி பேசிக்கிட்டு இருக்காது. இதே மாதிரி பேசிக்கிட்டு இருந்தான்னு வச்சுக்கேன், அடிச்சு வாயில உடைச்சிருவோம் பாத்துக்கோ. இது வரைக்கும் அதான் பண்ணல, அதுவும் பண்ணிரு. டே ஆதி, இந்த நேரத்துல கோவப்படுறது முக்கியமே இல்லடா. அந்த என்ன எமர்ஜென்சினே தெரியல. அவன் வர ஹாஸ்பிட்டலுக்கு சீக்கிரமா வாடான்னு போனை கட் பண்ணிட்டான். சிவாவாக விட மாட்டேங்கிறான். எப்படியாச்சும் கால்ல கல்ல விழுந்தாச்சும் கிளம்பிடுடாதி. சண்டை போட்ட போகவே முடியாது பாத்துக்கோ. என்ன நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன்? என்ன ஃப்ராட் தானே பண்ணி இங்க இருந்து எஸ் ஆலான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கா தானே? நீ சொல்றத மட்டும் நான் எல்லாத்தையும் கேட்கணும். ஆனா உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், கொஞ்ச நேரம் பேசிட்டு போலான்ட்டு வந்தேன். ஆனா அது கூட நீ என் கூட இருக்க மாட்டேன், அப்படிதானே? இப்ப நானே வந்தேன், வந்து ஒரு 10 மினிட்ஸ் கூட ஆகல. தனியா உன் கூட இருக்கணும்னு ஆசைப்பட்டு வந்தது என்னோட தப்பு தான். என் புத்திய செருப்பாலே அடிச்சுக்கணும். என்னடி பிரச்சனை? இப்போ தனியா இருக்கணும் தானே வந்த? ஆமா, ஒன்னும் பிரச்சனை இல்ல. இப்ப கூட என் வீட்டுல யாருமே இல்ல, தனியா நான் மட்டும் தான் இருக்கேன். கொஞ்ச நேரத்துக்கு நீ தனியா இரு. நான் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் 2 பேரும் தனியா இருக்கலாம். நான் சொன்னது நீயும் நானும் தனியா டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொன்னேன். நான் மட்டும் ஹாஸ்டல்லே மூடிக்கிட்டு இருக்க மாட்டேனா? ஏய், உனதான் காலேஜ் அட்மிஷன் போட்டு சேர்த்து விட்டுருக்கல, மூடிக்கிட்டு ஸ்டடிஸ பாரு. அதை விட்டுட்டு உனக்கு என்ன டைம் ஸ்பெண்ட் பண்றது தேவைப்படுது? ஷாடி எப்பவுமே இப்படிப்பட்டவன் இல்லவே இல்ல. நான் வந்தாலும் நல்லா பேசுவான். இப்பெல்லாம் ரொம்ப என்ன வெறுக்கிற, அப்படிதானே? உனக்கு என்ன விட நிறைய விஷயம் முக்கியமா இருக்கு. ஃபர்ஸ்ட் விஷயம் ரகு, அவருடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை முதல்ல கட் பண்ணணும். இப்பவுமே ஆரம்பிச்சிருடி. எல்லாரும் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் ஆரம்பிப்பாங்க. உன்னோட ஃப்ரெண்ட்ஷிப் சரி இல்ல கட் பண்ணணும்னு சொல்லிட்டு நீ இப்பவுமே இருந்து ஆரம்பி. இல்ல நான் தெரியாம கேட்கிறேன். ரகு உனக்கு தானே ஃப்ரெண்டு. எனக்கும் தான் ஃப்ரெண்டு, இல்லன்னு சொல்லல. ஆனா இந்த அளவுக்கு எல்லாம் இல்ல. ஆமா, 2 பேரும் ஓவரா தான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. உனக்கு சொன்னா என்ன, நான் ஷாலினி கூட இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏய், நான் ஏதாச்சும் ஒரு எமர்ஜென்சினா போன் பண்ணி வச்சான் வாடான்னு தான் சொல்லுவேன். உடனே வந்து நிப்பான். அந்த மாதிரி நானும் போக வேண்டாமா? ஏதோ ஒரு நம்பிக்கையில தானே கூப்பிட்டுருக்கான். அந்த நம்பிக்கையை நான் காப்பாற்ற வேண்டாமா சொல்லு? கரெக்ட் தான். போங்க சார், போங்க. நீங்க போயிட்டு அவங்க நம்பிக்கையை காப்பாத்துங்க. எனக்கெல்லாம் ஒன்னும் தேவையில்லை, போங்க. என்ன தேவையில்லை? நான் ஏதோ தரேன்னு சொல்லவே இல்லையே. நான் என்ன கேட்டேன்? எதுவும் கேட்கலையே. இல்லையே, ஏதோ கேட்ட மாதிரி இருந்துச்சு. நானும் எதுவும் கேட்கவே இல்லை.
வாய் மட்டும்தான் சொல்லுது கேட்கலன்னு சொல்லி. ஆனா மூஞ்சி, முகரக்கட்டை எல்லாம் ஏதோ கேட்கிற மாதிரில இருக்கு. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ இங்க இருந்து கிளம்பு. உனக்கு ஃப்ரெண்டு தானே முக்கியம், போ. சரி, இப்போ அதை விட இங்க ஒரு முக்கியமான வேலை இருக்கு. அந்த வேலையை முடிச்சுட்டு போகுமா? ஆ, என்ன வேலை? என்னன்னு உனக்கு தெரியாதா? என்ன? என்னன்னு இப்ப நான் சொல்றேன். ப்ளீஸ் டி, என் செல்லோல, என் ஜாங்கில, என் பூண்டில. இங்க பாரு, போயிட்டு ஒரு 5 மினிட்ஸ்ல வந்துடணும். இது போதும், 5 நிமிஷத்துல வந்துடுறேன். சரி, ஒன்னு கேக்குதுன்னு சொன்னல, அது தந்துட்டு போவா? அதெல்லாம் ஒண்ணும் கேட்கல, இங்க இருந்து கிளம்பு. அதான் போறல, அப்புறம் என்ன? சரி சரி சரி, கோபப்படாத, உடனே வந்துருவேன். போயிட்டு ஒரு 5 மினிட்ஸ்ல வந்துருவேன். வரலனாதான் இருக்கு அந்த 5 மினிட்ஸ். பாத்துட்டு இரு, அப்படி விட்டுட்டு போயிருவோம் பாத்துக்கோ. எப்ப வந்து கன்வின்ஸ் பண்ணாலும் கன்வின்ஸ் ஆக மாட்டேன் இதுக்கப்புறம். சரி டி, ஓவரா பண்ணாத, போயிட்டு உடனே வந்துருவேன். சரி, ஓகே, பாத்துப்போ. சரி டி, சரி ப்ளீஸ். இப்படி மூஞ்சி வச்சுக்கிட்டு அனுப்பிச்சா எப்படி போக முடியும்? நான் வேணா உன்னை கூட்டிட்டு போய் ஹாஸ்டல்ல விட்டுட்டு போகவா? அப்ப 5 மினிட்ஸ்ல வர மாட்டீங்க அப்படிதானே? ஏய், அப்படி சொல்லலடி. ஒரு வேலை எமர்ஜென்சினா எப்படி 5 மினிட்ஸ்ல வர முடியும்? அதனாலதான் சொல்ல வந்தேன். இன்கேஸ் வரலன்னா நானே வீட லாக் பண்ணிட்டு கிளம்பிடுறேன். பாய். இச்சல்ல பொண்டாட்டி. இன்னும் தாலி எல்லாம் கட்டல. இதெல்லாம் மட்டும் தெளிவா பேசு. ஆனா நிறைய ரூல்ஸ் மட்டும் போடுறீ தாலி கட்டுறதுக்கு முன்னாடியே. அப்படி என்ன ரூல்ஸ் போட்டேன் உங்ககிட்ட? சரி சரி, முதல்ல இருந்து ஆரம்பிக்காத. எனக்கு நேரமாச்சு, நான் கிளம்பல. சரி, ஓகே. யார்கிட்ட எந்தெந்த மாதிரி பேசணுமோ அந்தந்த மாதிரி தான் தச்சைனி பேச முடியும். அவங்க வருத்தப்படுவாங்க, வீட்டுக்கு வந்திருக்காங்கன்றதாண்டி வாயை முடிக்கிட்டு இருக்க முடியாது. நம்ம மேல தப்பு இல்லைன்னா பேசிதான் ஆகணும். ஆமா, அவங்க என்ன நம்ம தப்பு பண்ண மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க? அவங்க மாப்பிள்ளையும் அவங்க பொண்ணும் சண்டை போட்டுக்கிட்டாங்க. அவங்களுக்கு எப்படி வருத்தம் இருக்கோ அதே அளவுக்கு நம்மளுக்கும் வருத்தம் இருக்கதான் செய்யுது. இருந்தாலும் நம்மளும் அதை சரி பண்ணணும் தான் பார்த்தோமே தவிர அவங்க மேல தூக்கி பழிய போடல. இவங்க வந்தாங்க, நேரா நின்னாங்க, எல்லாத்துக்கும் நீங்க தாங்க காரணம், உங்க வீட்டுல தானே நம்பி கல்யாணம் பண்ணி கொடுத்தேன், அப்படி இப்படின்னா நம்ம என்ன நடுரோட்ல விட்டுட்டு அந்த பிள்ளைய தூக்கி. கொஞ்சம் அமைதியா பேசுங்க. உள்ள ரூம்ல தான் இருக்காங்க, காதுல விழ போகுது. கேட்ட கேட்டுட்டு போட்டுமே, யாருக்கும் பயந்துல என்னால பேசாம இருக்க முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் நான் பேசுறது சரிதான். ஆமா, சும்மா நான் அவங்க இருக்காங்க இவங்க இருக்காங்கன்னு சொல்லிக்கிட்டு இப்ப மாச்சும் நல்ல புத்தி வந்து உரைச்சதுன்னா சரிதான். பிள்ளைகிட்ட சொல்லிட்டு போகும்போது நல்ல புத்திய சொல்லிட்டு போங்க. ஆமா, யார்கிட்ட இப்படி கத்தி கத்தி பேசுறீங்க? இது என்ன பிரச்சனை? என்னத்த என்னடியும் பிரச்சனை? இந்த வீட்டுல நான் எதுவுமே பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன், அப்படிதானே? நீ உன் சம்மந்தி வீட்டுக்காரவங்கள இப்படிதான் பேசினா அவங்க இனிமே வருத்தப்படுவாங்க. இந்த கிளவி காலம் முடிஞ்சிட்டு இவன் நம்மளுக்கு தேவையில்லைன்னு நினைச்சிட்டேன், அப்படிதானே? சொல்லி வாயை திறந்து சொல்லி. யார்ட்டையும் இந்த மாதிரிலாம் நினைக்கிறீங்க? நான் உங்களை என்னைக்காச்சும் இந்த மாதிரி நினைச்சிருக்கேன்னா சொல்லுங்க. பின்ன என்னடி நீ பேசுறதெல்லாம் பார்த்தா அப்படித்தானே இருக்கு. யாரோ சொல்லி கொடுத்து பேசுற மாதிரி. அவங்க வருத்தப்படுவாங்கன்னா இத்தனை நாளே அவங்க பொண்ணு இந்த வீட்டுல தானே இருந்துச்சு, உனக்கும் அவளுக்கும் எவ்வளவு சண்டை வந்திருக்கும். நீ அவளை என்ன மாதிரி பேசிருப்பா? கஷ்ட நேரத்துல அவ கூட நான் தானே இருந்திருக்கேன். சொல்லி அப்ப நான் பேசலாம் அவங்க பொண்ணுக்கு ஆதரவா. இன்னைக்கு ஏதோ தப்பான பாதையில போற மாதிரி இருக்கு. இது நல்லது இல்லாம இது கெட்டது, நீ இந்த மாதிரி நடந்துக்கும்னு எடுத்து சொல்றது அதுக்கு தப்பு, அப்படிதானே? வீட்டுல ஒரு பெரியவங்க இருந்தா நல்லது கெட்டது எல்லாத்தையும் எடுத்து சொல்லதான் செய்வாங்க. வாயை மூடிக்கிட்டு இருக்கணும்னா பேசாம என்ன கொண்டு போய் அனாதை ஆசிரமத்துல சேர்த்துருங்க, அங்க நான் கடந்துக்கிறேன் நான் பாட்டுக்கிட்டு. ஆமா, இந்த வீட்டுல யாரையும் எதுவுமே சொல்லிடக்கூடாதுலங்கிறீங்க. நல்ல ஆளாத்தானே இருக்காங்க எல்லாருமே சேர்ந்துக்கிட்டு. அத்தை, எனக்கு யாரும் எதுவும் சொல்லி கொடுக்கல அத்தை. இருந்தாலும் அவங்க மனசு கஷ்டப்படும்ல, அதனாலதான் சொன்னேன். அவங்களும் பேசுறேன்ட்டு தான் போயிருக்காங்க. பேசுறேன்னு சொன்னவங்களை மறுபடியும் மறுபடியும் நோகடிக்கிற மாதிரி பேசினா எப்படி அத்தை? அவங்களும் அனு கிட்ட எடுத்து சொல்லிட்டு போறேன்னு தான் சொல்லியிருக்காங்க அத்தை. அவங்க சொல்லிட்டு போவாங்க. நம்ம ரகு கிட்ட பேசுவோம் முதல்ல. அவன் போனே எடுக்க மாட்டேங்கிறான். போனே எடுக்காம அவன்கிட்ட எப்படி பேசுவ? அவன் வருக்கும் வீட்டுக்கு இன்னைக்கு படுவர் ராஸ்கல் கால ரெண்டிட்டு உடச்சு விடுறேன். பாட்டி பாட்டின்னு செல்லம் கொஞ்சிக்கிட்டு நல்ல ஆட்களை ஏமாத்திக்கிட்டு தான் அலைஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆமா, நானும் கடைசி பேரனாச்சு செல்லம் கொடுத்து கெடுத்து வச்சிருக்கேன். என் மேலும் தப்பு இருக்குதான் செய்யுது. கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாம போறேன்ட்டு போறான். ஆமா, பெரிய மகாராஜர் நினைப்பு மனசுக்குள்ள. வரட்டும், இன்னைக்கு இருக்கு அவனுக்கு. ரேஸ்மாக்கு போன பண்ணு, அங்க வந்திருக்கானு கேளு. போன பண்ணி அங்கதான் போயிருப்பான். அப்படி இல்லன்னா அவன் கூட ஒரு டவுசர் பாண்டி சுத்திக்கிட்டு கிடப்பானே, நம்ம வீட்டுக்கு கூட ஒரு வாட்டி டவுசர் போட்டுக்கிட்டு அலைஞ்சுக்கிட்டு கிடந்தானே, அவன் கூட டாக்டர் வேலை பார்த்தானே, அவனுக்கு போன பண்ணு. அவன் வீட்டுல இருக்கானு பாப்போம். இன்னைக்கு வீட்டுக்கு வருத்தம் நாலு கூட கொடுக்கறதுல இனிமே அவன் சத்தமே போடக்கூடாது. ஆமா, எவ்வளவு தைரியம் இருந்தா பொண்டாட்டிக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு வீட்டை விட்டு வெளியே போறாராமே. பொண்டாட்டிக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு வீட்டுல இருந்து எந்த சண்டையா இருந்தா முடிச்சுட்டு தான் காலை எடுத்து வைக்கணும். அதுக்கு முன்னாடி வைக்கட்டும் மோவன் காலை உடைச்சிடுறேன். சும்மா என்ன கோவப்படுறாங்க அத்தை? இன்னைக்கு ரகு கிட்டே இவ்வளவு கோவமா பேச போறேன்னு சொல்றாங்க. இதெல்லாம் நடக்குமா? இவங்களே செல்லத்தையும் கொடுத்துருவாங்களாம். அதுக்கப்புறம் இப்படி பண்றான் அப்படி பண்றான்னு சொல்ல வேண்டியது. நல்ல ஆளுதான். சும்மா ரகு இன்னைக்கு செத்தான் நினைக்கேன். என்னட்டி அங்க முணுமுணுத்துக்கிட்டு இருக்க? இல்லத்த, போன் எங்கன்னு தெரியல, அதான் யோசிச்சுக்கிட்டு நின்னுகிட்டு இருந்தேன். ஆமா, வச்ச இடத்துல வச்ச பொருள் ஞாபகம் இல்லையா உனக்கு? போ, அந்த சமையல் ரூம்ல தானே நின்னுகிட்டு சாப்பாடு பொங்க சொன்னா பாட்டை கேட்டுக்கிட்டு நின்னுகிட்டு கிடந்த. அங்கனதான் பார்த்தேன். போயிட்டு அங்க இருந்து போன் எடுத்துட்டு வா. போ. சரிங்க. ஏய், சின்னத்த சமையல் ரூம் இங்க, நீங்க எங்க போறீங்க? சாரி அத்தை, இந்த போய் எடுத்துட்டு வரேன். சாரி போடி நிக்கிட்டு போ. இன்னைக்கு இருக்கும் அவனுக்கு செல்லம் கொஞ்சிக்கிட்டு அலைஞ்சுக்கிட்டு கிடக்கான். கல்யாணம் ஆகி அவனுக்கே ஒரு குழந்தை வரப்போகுது. ஒரு பொறுப்புன்னு இருக்கா? சண்டை வந்துச்சான், வீட்டை விட்டு வெளியே போறாராம். ஆமா, இவர மாதிரி எல்லாரும் சண்டை வந்துச்சுன்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு ஒருத்தரா வெளியே போனா வீடு விளங்குமா, குடும்பமா இருக்குமா? ஏத்தே, நான் ஒண்ணு சொன்னா தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே?
அது நீ சொல்றத பொறுத்து சொல்லு. ஏத்தே, செல்லம் கொடுக்குற நேரத்துல செல்லம் கொடுத்து எடுத்து வச்சுட்டீங்க. ஒரே ஒரு பேராண்டி தான் எனக்கு இருக்கான், கடைக்குட்டி பேராண்டி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இப்ப என்னன்னா அவன் அப்படி பண்றான் இப்படி பண்றான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இங்க பாருங்க அத்தை, என்கிட்ட சத்தமா பேசுறது இல்ல. இதே மாதிரி அவனை பார்த்ததுக்கு அப்புறமா சத்தம் போட்டு பேசணும். ஆமா, அவன் மதிக்கிற 2 ஆளு, ஒண்ணு அவங்க அப்பன், இன்னொன்னு நீங்க. 2 பேரு தான். 2 பேரும் அவன் இருக்கும்போது வாயே திறக்க மாட்டேங்கிறீங்க. அதே நான் திட்டினா கூட பிள்ளைய போட்டு திட்டாத, பிள்ளையா இப்படி சொல்றா அப்படின்னு சொல்லி இழுக்கிறீங்க 2 பேரும். அவன் இல்லாத போது தையத்தக்கன்னு குதிக்கீங்க. எதைதான் நம்புறதுன்னு தெரிய மாட்டேங்குதே. என்ன டீ சாடைய குத்தி கட்டுற மாதிரி இருக்கு என்னையும் மோகனும்? அதெல்லாம் ஒண்ணு இல்லத்த, நான் ஏன் உங்களையும் உங்க பையனையும் ஜாடையா குத்தி கட்ட போறேன்? நடக்கிறதான் சொல்றேன். நீங்க பாருங்க, அவன் இல்லாத போது எப்படி எல்லாம் குதிச்சுட்டு போனாரு. அவன் வந்ததுக்கு அப்புறம் ஒரு வார்த்தை கேட்க மாட்டாரு. அப்படியே வார்த்தை கேட்டா கூட சாப்பிட்டியான்னு சொல்லிட்டு மேல போயிட்டு படுத்துக்கிட்டு நைட்டு தூங்க விடாம என் உயிரை போட்டு வாங்கிக்கிட்டு உமாவன் கிட்ட பேசுனியா, என்ன சொன்னான்னு சொல்ல வேண்டியது. நீங்களும் அப்படித்தானே? அவன் வரதுக்கு முன்னாடி வரைக்கும் என்கிட்ட காட்டு கத்த வேண்டியது. அவன் வந்ததுக்கு அப்புறம் ஐயா ராசா இந்தையா சாப்பிடு, சோறு சாப்பிடு, காப்பி குடி, அது இதுன்னு சொல்ல வேண்டியது. அதனாலதான் அவன் அந்த மாதிரி சிரிஞ்சுக்கிட்டு இருக்கான். நம்மள கேள்வி கேட்க ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு நீங்க சத்தம் போட்டாதான் அவனும் மதிப்பான். அந்த ஈன வெங்காயம் எங்களுக்கும் தெரியும். இன்னைக்கு போற சத்தத்தை மட்டும் பாரு அவனுக்கு. ஆமா, இன்னைக்கு போற சத்தத்துல பாத்தியா இப்படி பேசுறான்னு சொல்லிட்டு அரண்டு போய் நின்னுருவான். பாப்போம். என்னடி பாப்போம் இழுத்துக்கிட்டு போறவ? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லத்த சொன்னேன். நல்லாதான் இழுத்துக்கிட்டு போறா. வாய் கொழுப்பு அதிகமாயிட்டு இவளுக்கும் தான். ஆமா, நம்ம ஒண்ணு அந்த அளவுக்கு எல்லாம் பேரங்கிட்ட செல்லம் கொஞ்சம் மட்டுமே. என் பேரனை பார்த்தா பேச தோண மாட்டேங்குது. முகஜாடையில அப்படியே அவன் தாத்தனை உரிச்சு வச்சுக்கிட்டு கிடக்கான். என் புருஷனை என்னைக்கு என் புருஷன் முஞ்ச பத்தி பேசினேன். அந்த ஒரு சங்கட்டத்துலதான் அவனை ஏச மாட்டேங்கிறேன். மத்தபடி அவனை கண்டிக்க கூடாதுன்னு சொல்லிட்டா எண்ணத்துல இருக்கேன். அவன் மூஞ்ச பார்க்கும் போதெல்லாம் அவன் தாத்த ஞாபகம் தான் வருது. அப்படியே தாத்தனை உரிச்சு வச்சு பிறந்திருக்கான். என் புருஷனை எப்படி நான் ஏச முடியும்? என் புருஷன் ஜாடையில வர பிறந்து தொலைச்சிட்டான். ஆனா இன்னைக்கு சொக்கமா இங்க பாரு, இனிமே இவங்கிட்ட இந்த அளவுக்கு செல்லம் கொஞ்சம் கூடாது. இவனை இன்னைக்கு பிடிக்கிற புடியில அப்படியே பிடிச்சு ஆட்டி விட்டணும். இப்ப என்ன நடந்துச்சுன்னு இப்ப உட்காந்து அழுதுகிட்டு இருக்கேன். நானே நல்லா ஸ்ட்ராங்கா தான் இருக்கேன். இப்ப என்ன உன் வீட்டுக்கு வந்துருவேன்னு நினைச்சு பயந்து அழுதுகிட்டு இருக்கியாமா? நீ வாயை திறந்து கொஞ்சம் சொல்ல. பின் என்ன முத்துமாரி எப்படி அழுதுகிட்டே இருக்காங்கன்னு பாரு. இவங்க பண்றதுனாலதான் தேவையில்லாம அவங்க பாட்டி வர சேர்ந்து குதிச்சுக்கிட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு இவங்களை கூட்டிட்டு போ. ஏதாச்சும் பிரச்சனைனா சொல்றேன், முடிஞ்சா வா, இல்ல நாங்க கூட்டிட்டு போக முடியாதுன்னா விட்டு, அவ்வளவுதான். என்னடி இப்படி பேசுற? பிடிவாதமா இருந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு இன்னைக்கு அவங்க உன்னை வேண்டான்னு சொல்லிட்டு போற மாதிரி போறான். நீ என்னன்னா இப்படி பேசிக்கிட்டு அலையிறா? நான் தானே பிடிவாதமா நின்று கல்யாணம் பண்ண. என்ன எனக்கு பாத்துக்க தெரியுமா? நீ என்ன எல்லா விஷயத்திலயும் வந்து பாதுகாக்கணும்னு அவசியம் இல்ல. எனக்கு உன் உதவி தேவைப்படும் போது வந்து கூப்பிடுறேன். என்னால முடிஞ்சா வேணா வா, இல்லையா முற்று, அவ்வளவுதான். அதுக்காண்டி நீ போட்டு உன்னையும் கஷ்டப்படுத்திக்கிட்டு என்னென்ன ஏதாச்சும் யோசிச்சுட்டு இருக்காத. எதுவும் கலந்து உயிருக்கு ஆபத்துன்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. என்னடி கதை அது? ஏதாச்சும் பிரச்சனையா? அம்மா கிட்ட மறைக்காம உண்மையை சொல்லணும். எதுவா இருந்தாலும் நம்ம ஆஸ்பத்திரிக்கு போய் பாத்துக்கலாம். ஏதாச்சும் பிரச்சனைனா சொல்லி விடுறேன், சரியா? எனக்கு இப்ப உண்மையாவே என்ன பிரச்சனை ஏது பிரச்சனைன்னு தெரியாது. நானா பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கானு எனக்கு புரியல. கொஞ்ச நேரம் நான் தனியா இருக்கணும்னு நினைக்கிறேன். முத்துமாரி அம்மா கூட்டிட்டு போங்க. அத்தை சொல்லியா முத்துமாரி? பிரியா வண்டியில இருக்கா, கொஞ்சம் அவ கூட இருங்க, நான் பேசிட்டு வரேன். செய்யாது வந்து ப்ளீஸ் அத்தை, சொல்றது கேளுங்க. ஏன் இந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்கேன்? ரொம்பதான் வார்த்தை விடுறா அணுவா இது அப்படின்ற அளவுக்கு இருக்கு. ஏன் இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க நீ? இங்க பாரு முத்துமாரி, எனக்கு என்ன பேசுறேன் என்ன பேசலாம்னு எனக்கு தெரியல. அவங்க என்கிட்ட வந்து அழுதுகிட்டு இந்த மாதிரி நின்னுகிட்டு இருக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்கல. அதுவும் இல்லாம அவங்க பாட்டி பேசுறது கேட்டீங்கல்ல, இவங்களாலதான் நான் இந்த அளவுக்கு இருக்கேன், எனக்கு தைரியமே இல்ல அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு மேல நான் இந்த பிரச்சனையை பெரிசாக்க விரும்பல. அவ்வளவுதான், விட்டுருங்க, போதும். அவ்வளவுதானா? அப்ப இந்த பிரச்சனையை பெரிசாக்க விட்டுருங்க அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்? ரகு கிட்ட சமாதானமா போக போறியா, இல்ல பிரச்சனை தானா? அது வந்து எனக்கு தெரியல. இங்க பாரு அனு, பிரியா சொன்னதையெல்லாம் யோசிச்சு பாரு. அவன் உன் மேல உண்மையாவே லவ் வச்சிருக்கின்றதுனாலதான் உன்கிட்ட இருந்து ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிறான். அது மறைக்கிற விஷயம் உன்னுடைய நல்லது தாண்டி கூட இருக்கலாம் இல்லையா? நானும் அப்கோர்ஸ் பிரியாக்கு ஏதாச்சும் பிரச்சனை அப்படின்னு சொன்னா அவ சொன்னா பயப்படுவாளோ அப்படின்னு சொல்லிட்டு அதை மறைக்கதான் செய்வேன். நான் போயிட்டு அவகிட்ட பிரியா உடனே உனக்கு இது இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்ல மாட்டேன். கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி அந்த பிரச்சனையை சால்வ் பண்ண முடியுமா என்ன ஏதுன்னு எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் சொல்லுவாங்க. உன்கிட்ட கொஞ்சம் பொறுமையா ஹேண்டில் பண்ணுன்னு சொல்றேன், புரியும்னு நினைக்கிறேன். சரி பாத்துக்கோ, ஏதாச்சும் பிரச்சனைனா உடனே போன் பண்ணி நான் வரேன். அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லை, நானே பாத்துக்கிறேன். நீ அம்மாவை மட்டும் பாத்துக்கோ அடிக்கடி போயிட்டு. சரி ஓகே, போயிட்டு வரோம். சாரிம்மா, என்ன மன்னிச்சிரு. உன்கிட்ட இப்படி பேசக்கூடாதுன்னு எனக்கும் தெரியுது, தெரியாமலாம் இல்ல. நான் இப்படி பேசாம உங்கன்னு உட்காந்து அழுதுகிட்டு இருந்தேன்னு வச்சுக்கேன், நீயும் ரொம்ப கஷ்டப்படுவ. நம்ம பிள்ளை வாழ்க்கை இப்படி ஆயிட்டேன்னு சொல்லி. அந்த அளவுக்குலாம் என் வாழ்க்கை எதுவுமே ஆகல. சின்ன ஒரு சண்டை 2 பேருக்குள்ள, அதை நாங்களே சால்வ் பண்ணிப்போமா. அதை போட்டு நீ யோசி ஏதாச்சும் உடம்புக்கு ஆயிருமோன்றதுனாலதான் இந்த மாதிரிலாம் பேசினேன். மன்னிச்சிருமா. உன்கிட்ட என்னால சொல்ல முடியல என்னன்னு. இருந்தாலும் நீ என்ன புரிஞ்சு பண்ற நம்பிக்கையில தான் இந்த மாதிரிலாம் பேசினேன். சாரிமா. ஓ கறிக்கார கடவே, ஓ கேக்குதா? அட யாரு கூப்பிடுறா? கண்ணு தெரிய மாட்டேங்க. வார இருங்க, பேராதீங்க. கண்ணு தெரியலையோ? உத்து உத்து பாத்துக்கிட்டு இருக்கீங்க. நான் தான் அந்த முருகேசன் பொண்டாட்டி.
சொல்லுமா சொல்லு. என்னம்மா கூப்பிட்டுக்கிட்டு இருந்தா, என்னாச்சு, என்ன வேணும்? இங்க பாருங்க, நாளைக்கு எப்படியும் ஒரு 2 ஆட்டு வெட்டுவீங்களா நீங்க? ஆமாம்மா, ஆடு வெட்டதான் செய்யணும். ஆடு எங்க கிடைக்கவே மாட்டேங்குது, தேடிக்கிட்டு தான் கிடக்கேன், யாரும் தர மாட்டேங்கிறாங்க. இங்க பாருங்கய்யா, உங்களுக்கு ஆடு வேணா நான் ஒண்ணு தாரேன், சரிங்களா? அந்த ஆட்டோட அந்த செவுரொட்டி இருக்கும்ல, அந்த செவுரொட்டி எனக்கு வேணும் சொல்லிட்டேன். ஆட்டோட செவரொட்டிக்காண்டி ஆட்டையே தாரன்றீங்க? ரொம்ப நாளா அந்த ஆட்டை கேட்டுக்கிட்டே இருந்தேன், தரமாட்டேன், ஆசையா வளர்த்தாது ஆசையா வளர்த்தாதுன்னு சொல்லிக்கிட்டு, இப்போ என்னன்னா செவரொட்டி வேணும், அதனால ஆட்டையே தாரேன்னு சொல்றீங்க. நான் என்ன சும்மாவா தாரேன்னு சொல்றேன்? நீங்க பணம் தர போறீங்களா? அப்புறம் என்ன, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. எனக்கு அதுல இருக்க செவுரொட்டி மட்டும் கொடுத்துருங்க, சரிங்களா? அதுக்கான பணத்தையும் அந்த பணத்திலேயே கழிச்சுக்கிட்டு மிச்ச பணத்தை கொடுத்துருங்க எனக்கு. ஏமா செவரொட்டி மட்டும் கேட்கீங்க? ஏதாச்சும் வீட்டுல உடம்பு சரியாம இருக்காங்களா என்ன? ரத்தம் கம்மியா இருந்தா தான் அந்த செவரொட்டியை சாப்பிட சொல்லுவாங்க. யாருக்காச்சும் அடிக்கடி பட்டுச்சா? ஷோ, என்னையா நீ மனுஷன், நீ வேற. நல்லாதான் இருக்கு, பிள்ளைங்களுக்கு எதுவும் ஆகல, தேவைப்படுது கூட. இல்லம்மா, ஒரு மாசமான பிள்ளைக்கு தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு ஒரு பையன் வந்து கேட்டான். அதான் சரி வாடு கிடைச்சா உனக்கு தாரேன்னு சொன்னேன். அதனாலதான் யோசிக்கேன். நீங்க சும்மா தான் வாங்குறீங்க அப்படின்னா அந்த மாசமா இருக்க பிள்ளைக்கு கொடுத்துருவல. அதெல்லாம் ஒன்னும் நான் சும்மா எல்லாம் வாங்கல. நீங்க யாருக்காச்சும் கொடுத்துறாதீங்க. என் மருமவுல மாசமா தான் இருக்கா, அவளுக்கு ரத்தம் கம்மியா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் போயிட்டு ரத்தத்தை ஏத்திட்டு வராங்களாம். அதனாலதான் சரின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட சொல்லி வைப்போமேன்னு சொல்லி தாரேன். ஆமா, இங்க பாருங்க, இனிமே வர ஆடு ஃபுல்லா செவுரொட்டி எனக்கு தான் வந்துடணும்னு சொல்லிட்டேன். இன்னும் 3 மாசம் இருக்கு என் மருமவளுக்கு பிரசவம் அவருக்கு. அந்த 3 மாசமும் எனக்கு வாரம் வாரம் கொடுத்துருங்க. ஆமா. சரிம்மா, வாரம் வாரம் கொடுத்துறேன். இன்னைக்கு ஆடு வந்து உன் வீட்டுல ஓட்டிட்டு போயிருவா. சரி, ஆட்டு தோட்டத்துலதான் கட்டி வச்சிருப்பேன், அங்க வந்து எடுத்துட்டு போயிருங்க. சரிம்மா. ஒரு நிமிஷம் இல்லைங்க. என்னம்மா மனசு மாறிட்டியா? ஆடை ஓட்டிட்டு போக கூடாது அதானே? அதெல்லாம் இல்ல, இன்னொரு பிள்ளைக்கு யாருக்கோ சௌரொட்டி தேவைன்னு சொல்லிட்டு இருந்தீங்களா? 2 ஆடா கிடக்கு, ஒன்னு ஓட்டிட்டு போனா ஒன்னு கத்திக்கிட்டு தான் கிடக்கும். கூட்டிட்டு போறீங்க, 2த்தையும் சேர்த்து கூட்டிட்டு போயிருங்க. பெத்த பிள்ளை மாதிரி பாத்துக்கிட்டேன், 2த்தையும் தரமாட்டேன்னு சொன்னீங்க. இப்ப என்னன்னா மருமகளுக்காண்டி ஆடு குடுக்கேன் அப்படின்னு சொல்றீங்க. முன்ன பின்ன தெரியாத பொண்ணுக்காண்டியும் தாரேன்றீங்க. நல்ல மனசுமா உங்களுக்கு? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, ஏதோ தரணும்னு தோணுச்சு. இது வரைக்கும் எதுவுமே பண்ணல அந்த பிள்ளைக்கு. சரி, இது என்ன நம்ம கிராமத்துல கிடைக்கும், அதை அப்படியே வாங்கி தரலாமேன்னு சொல்லிட்டு தான் தோணுச்சு. மத்தபடி நீங்க இதை யாருக்கிட்டும் சொல்ல வேண்டாம், சும்மானு. சரிம்மா, அப்ப நானே சாயந்திரம் போல தம்பி கூட்டிட்டு வந்து 2 ஆட்டையும் பத்திட்டு போறேன். சரிங்கய்யா. காசு தரவே இல்லையே? இன்னும் ஆடே பிடிக்கலையம்மா, அதுக்குள்ள காசு கேட்கீங்க? ஆடு பிடிச்சிக்கிட்டு தோட்டத்துக்கு வருவோம்ல, அப்ப காசு எடுத்துட்டு வந்து தரேன். சரிங்கய்யா. என் புருஷனை பார்த்தா அங்கனக்கு இங்கன்னு குடுத்துறாதீங்க, என்கிட்ட எடுத்துட்டு வந்து கொடுங்க. அந்த பாலா பணம் மனுஷன் குடிச்சே அழைச்சு போடுறான் மொத்த காசையும். சரிம்மா. நல்ல மாமியாரா இருக்காங்கல்ல இந்த காலத்துல, இப்படி ஒரு மாமியாரா? பெத்த பிள்ளை போல வளர்த்த ஆட்டை தான் மருமகளுக்காண்டி வெட்டிக்கோங்கன்னு சொல்லி கொடுத்தாங்க. சரி, என்னமோ குடும்பமா சந்தோஷமா இருந்தா சரிதான். ஹலோ ரேஸ்மா, பாட்டி உங்ககிட்ட பேசணும்னு சொன்னாங்க, ஸ்பீக்கர்ல போட்டிருக்கேன், பேசு. இடி, நானே பேசணும்னு சொன்னேன், நீங்க தான் அத சொன்னீங்க, பேசுங்க. ஸ்பீக்கர்ல போடு. ஹலோ பாட்டி, சொல்லு பாட்டி. ரேஸ்மா கண்ணே, எங்கன கிடக்கா? ஆஸ்பத்திரியா கிடக்கா? ஹாஸ்பிட்டலுக்கு இல்லாம எங்க வருவாங்க? ஹாஸ்பிட்டலுக்குன்னு சொல்லிட்டு தானே வந்தேன். அப்புறம் என்ன விஷயத்துக்கு போன் பண்ணி அதை மட்டும் சொல்லு. சும்மா நான் இப்ப மட்டும் என்ன கண்ணு, இத்தனை நாள் முன்னாடி ஏய் அடியே இங்க வா போ அப்படின்னு தானே சொல்லிக்கிட்டு இருப்பா. இப்ப கண்ணு மூக்கு காதுலாம் வருது. என்ன திடீர்னு பாசம் பேத்தி மேல உனக்கு? ஏடி, இவ வேற ஒருத்தி. சரி, அதெல்லாம் விடு. ஆமா, அந்த கூறு கட்டவன் ஒரு தற்கான நம்ம வீட்டுல, அந்த பைபிள் அங்கேயா இருக்கு? யாரு பாட்டி கூறு கெட்டவன்? ஹலோ, என்னடி கக்க புக்குன்னு சிரிச்சுக்கிட்டு கிடக்கா? யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கா? அவன் அங்கேயா இருக்கா? ரகு பையன் வரட்டும், அவனுக்கு இன்னைக்கு இருக்கா? என்ன இருக்கு? ஏதாச்சும் வச்சிருக்கிய என்ன அவனுக்கு? எடி, அதெல்லாம் அப்புறம் சொல்றேன். அங்க பக்கத்துல அந்த ரகு பையன் இருக்கானா இல்லையா சொல்லு, அத முதல்ல சொல்லி. நீ யார்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாங்க? அதுவா பாட்டி, அது இங்க வேலை செய்யறவங்க நர்ஸ், டேப்லெட் பத்தி கேட்க வந்தாங்க, அதனால சொன்னேன். நீ சொல்லு, என்னாச்சு, என்ன விஷயம்? என்னாச்சா? உன் தம்பி அணு கூட சண்டையை போட்டு வீட்டை விட்டு வெளியே போயிட்டான். அதான் பாட்டி செம்ம கோவத்துல இருக்காங்க. ஆமாடி, அவன் மேல பயங்கர கோவத்துல இருக்க பாத்துக்கோ. நானே ஆமா, அங்கன்னு இருக்கானா இல்லையான்னு சொல்லி. அத சொல்றேனே பாட்டி, இங்க இல்ல நான் மட்டும்தான் இருக்கேன், சொல்லு. அந்த படுவா ராஸ்கோல் உன்னதான் சொல்றாங்க. அவனுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இங்க இருக்க பிள்ளை கிட்ட சண்டையை போட்டுட்டு போயிருப்பான். அவன் இன்னைக்கு வீட்டுக்கு வரட்டும், இன்னைக்கு கையை கால மூர்ச்சு போடுறேன். சின்ன வயசுல இருந்து உன் அம்மாக்காரி அடிக்கும் போது மிரட்டும் போது உன் அப்பங்கார சத்தம் போடும் போது வேண்டாம் பிள்ளை பொத்தி வளர்த்த பத்தியா, அதுக்குதான் அவருக்கு இவ்வளவு கோவம் வருது. தாத்தன மாதிரியே புத்தி, அவன் தாத்தா மாதிரியே புத்திய வச்சுதான் பிறந்திருக்கான். ஆமா,
ஆ நல்லா அப்படியே பேரனுக்கு இத்தனை நாள் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்துட்டு இப்ப தாத்தனை பத்திய புத்தியா? சரிதான் பாட்டி, சரிதான். ஆமா, உன் பேரன் உன் கையில கிடைச்சா என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவனா? அந்த படுவா ராஸ்கல வீட்டுக்கு வரட்டும், கைய கால கட்டி தண்ணி தொட்டி இருக்கலாம் அதுலயே முக்கி முக்கி எடுக்கேன். ஆமா, அது மட்டுமாடி, அவனுக்கு இன்னைக்கு கொடுக்க வேண்டிய கூடுலாம் நிறைய இருக்கு பாத்துக்கோ. கண்ணத்துல கையில காலில முறிச்சு போடுறேன். இன்னைக்கு வரட்டும் அவனுக்கு இருக்கு. நான் இங்கதான் இருக்கேன் பாட்டி, நீ பேசுறதெல்லாம் கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன். யாரு சொன்ன? என்ன பாட்டி, இத்தனை நாள் செல்ல பேரன் வெள்ள பேரன்னு சொல்லிட்டு இப்ப கைய கால முறிப்பியா? என் கைய காலையே கட்டி போடுற அளவுக்கு வந்துட்டல. சரி பாட்டி, நான் கூட என் பாட்டி உண்மையாதான் பாசம் வச்சிட்டு இருக்கான்னு நினைச்சேன், இப்பதான் தெரியுது. ஏடி போன என் கையில குடி. ஹலோ ராகு, என் கண்ணு, என் கண்ணுக்குட்டி, என் கண்ணுக்குட்டி சாப்பிட்டீங்களா? பாட்டி உன்னை என்னைக்காச்சும் அப்படி சொல்லியிருக்கனா? பக்கத்துல இருந்தாலே அவ சும்மா கண்டி என்ன அப்படி பேச சொன்னா, அதனால நான் அப்படி பேசினேன். உன் அம்மா கறிதான் இந்த பக்கத்துல இருந்து நீங்க சத்தம் போட்டாதான் கேப்பான், அதனால சத்தம் போட்டு பேசுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தான். அது உனக்கு நேர்ல சத்தம் போட முடியாதுல்ல என்னால, என் கண்ணுக்குட்டில நீங்க, அதனாலதான் ரேஸ்மா கிட்ட சொல்லலாமேன்னு சொன்னடி. என் தங்கல நீங்க. இக்கிழவி, ஒழுங்கு மதிதே போன வச்சுட்டு சொல்லிட்டேன். இவ்வளவு நேரம் என்னென்ன பேசிக்கிட்டு இருந்த? அது எப்படி படுவல் ராஸ்கோல்னா சொல்லிட்டு இப்ப செல்லம் வெல்லம் தங்கம்மா? கிழவி, போனை கட் பண்ணு. தாட்சாயினி, இந்தா போனை வச்சுட்டா. அவ வேலையா இருக்காளாம், அதான் அப்புறம் பேசுறேன்னு வச்சுட்டா. நீ போய் படுத்து தூங்கணும்னா. இவ்வளவு நேரம் என்ன குதி குதிச்சுக்கிட்டு இருந்தீங்க? இல்ல இதுல என்ன வேற திட்டுறது வேற. ஆமா, நீங்க தான் அவனை கெடுக்கிறதே பாதிவாசி. அமைதியா போயிருங்கத்த. இனிமே ஏதாச்சும் சொல்லிக்கிட்டு வாங்க, இத பண்றான் அதை பண்றான்னு சொல்லிக்கிட்டு. ஆனா அவன் குரலை கேட்ட அடுத்த செகண்ட் அப்படியே அந்த பல்ட்டி அடிச்சிங்களா நீங்க. ஏடி நான் என்னடி பண்றது? அவன் தாத்த மரணம் அப்படியே ஒழிச்சு வச்சுக்கிட்டு வந்திருக்கான். குரல் முதல் கொண்டு மூஞ்சி முதல் கொண்டு எல்லாத்தையுமே. அவன் குரலை கேட்டாலே அவன் தாத்த ஞாபகம் தான் வருது. என் புருஷனை எப்படி எதிர்த்து பேச முடியும்? அவன் ஒன்னும் உங்க புருஷன் இல்ல, அவன் உங்க பேரன். அது முதல்ல நினைவு இருக்கட்டும். பேரனா இல்லன்னு சொல்லல, ஆனா அப்படியே உருவத்திலயும் குரல்லையும் எல்லாமே அவன் தாத்தங்கார மாதிரி இருக்கான்ல. பேசுறதுக்கு மனசே வர மாட்டேங்க எனக்கு. அதாத்த சின்ன வயசுல இருந்து இதை சொல்லிதான் அவனுக்கு செல்லம் கொடுத்து கெடுத்தீங்க. இப்ப கல்யாணமாயி அவனுக்கே ஒரு குழந்தை வரப்போகுது, இன்னும் இதைதான் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. நீங்களும் திருந்த போறதில்ல, அவனும் திருந்த போறதில்ல. அவன் வீட்டுக்கு வரட்டும், அவன் கிட்ட எப்படி பேசணுமோ அப்படி நானே பேசிக்கிறேன். போன கொடுங்க. கோவப்படாத தாட்சாயினி, அமைதி பேருங்க சொல்லிட்டேன். இதுல என்கிட்ட சத்தம் வர போடுறது. சின்ன இவ இப்படி கோவப்பட்டுட்டு போறா. அப்படியே பேசணும் நம்ம. சரி, கொஞ்சம் வாவரத்தான் பேசியிருப்போம் போல. இருக்கட்டும்.